தமிழ்நாட்டில் இன்று முதல் ஒரு வாரத்துக்கு மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. நீலகிரி, தேனி மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்யும் எனவும் கணிப்பு. சென்னையில் இன்றும் நாளையும் மாலை அல்லது இரவு நேரங்களில் மழை பெய்யும். வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் கணிப்பு. வட உள் தமிழ்நாட்டில் வெப்பநிலை உயர வாய்ப்பு. இயல்பை விட ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக பதிவாகும் என தகவல். தலைநகர் டெல்லியில் வெளுத்து வாங்கிய கனமழை. முக்கிய சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் போக்குவரத்து நெரிசல். முதல்வர் விஜயுடன் மூத்த பொருளாதார நிபுணர் மாண்டேக் சிங் அலுவாலியா தலைமையிலான குழுவினர் சந்திப்பு. தமிழகத்தின் வரி மற்றும் வரி அல்லாத வருவாயை அதிகரிப்பதற்கான செயல் திட்டத்தை வகுக்க ஆலோசனை. சென்னையில் தாவேகா அரசின் முதல் முதலீட்டாளர் மாநாடு. வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர் மாநாட்டில் முதல்வர் விஜய் முன்னிலையில் 97 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து. வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர் மாநாடு மூலம் 67,452 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம். 1,06,998 வேலை வாய்ப்புகள் உருவாகும் என அறிவிப்பு. தமிழகத்தில் 4,476 கோடி ரூபாய் முதலீட்டில் 8 திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டிய முதல்வர் விஜய். புதிய திட்டங்கள் மூலம் 5,074 பேருக்கு வேலை கிடைக்கும் என அறிவிப்பு. முதலீட்டாளர்கள் மாநாட்டில் டேட்டா சென்டர் துறையில் 10,000 கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்பட்டுள்ளதாக தகவல். தூத்துக்குடியில் அதிநவீன வசதிகளுடன் அமைகிறது மிகப்பெரிய ஹைப்பர் ஸ்கேல் டேட்டா சென்டர். சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூரில் மிச்சலின் நிறுவனத்தை தொடங்கி வைத்தார் முதல்வர் விஜய். 2,676 கோடி ரூபாய் முதலீட்டில் 1,550 பேருக்கு வேலை கிடைக்கும் 5 திட்டங்கள் தொடங்கி வைப்பு. சிப்காட் நிறுவனம் சார்பில் 11 புதிய கட்டடங்களை திறந்து வைத்த முதல்வர் விஜய். தூத்துக்குடியில் பெண் பணியாளர்களுக்கு 6,58,00,000 கட்டப்பட்ட தங்கும் விடுதியும் திறப்பு. சென்னை கிண்டியில் நடந்து வரும் முதலீட்டாளர்கள் மாநாட்டிற்கு ஊடகங்களுக்கு அழைப்பு இல்லை. இட பற்றாக்குறை காரணமாக முதலீட்டாளர்களுக்கு மட்டுமே அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக அரசு அதிகாரிகள் விளக்கம். உத்தராகண்டில் தனது உரைக்கு பிறகு மேடையை தூய்மைப்படுத்தும் சடங்குகள் நடத்தப்பட்டதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே குற்றச்சாட்டு. பாஜகவின் சாதிய பாகுபாட்டை காட்டுவதாக காங்கிரஸ் கடும் விமர்சனம். பாஜகவை சேர்ந்தவர்கள் தீண்டாமை செயல்களில் ஈடுபட்டதாக மல்லிகார்ஜுன கார்கே மாநிலங்களவையில் குற்றச்சாட்டு. பட்டியலினத்தைச் சேர்ந்தவர் என்பதால் தான் பேசி முடித்ததும் ராம்லீலா மைதானம் சுத்தம் செய்யப்பட்டதாக ஆதங்கம். மழைக்கால கூட்டத்தொடரின் கடைசி நாளில் மாநிலங்களவையில் கடும் விவாதத்தை கிளப்பிய கார்கேவின் புகார். தீண்டாமை குற்றச்சாட்டுக்கு மறுப்பு தெரிவித்து பாஜக எம்பிக்கள் அமளி. தீண்டாமை ஒரு பாவச் செயல், அதனை ஒருபோதும் ஏற்க முடியாது என மாநிலங்களவை தலைவர் CP ராதாகிருஷ்ணன் திட்டவட்டம். கார்கேவின் குற்றச்சாட்டு குறித்து விரிவான விசாரணை நடத்தப்படும் என அமைச்சர் JP நட்டா உறுதி.
நாடாளுமன்ற நுழைவு வாயிலில் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி கூட்டணிகள் போட்டி போராட்டம். ஜார்க்கண்ட் முறைகேட்டை கண்டித்து பாஜக கூட்டணி குரல் எழுப்பிய நிலையில் மாணவர் தாக்குதல். அயோத்தி முறைகேடு குறித்து காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் முழக்கம். அமளிகளால் நிரம்பிய நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நிறைவு. மக்களவை சபாநாயகர் அளித்த தேநீர் விருந்தை புறக்கணித்த இந்தியா கூட்டணி கட்சிகள். மக்களவை 19 விழுக்காடு, மாநிலங்களவை 39 விழுக்காடு செயல்பாட்டு திறன் மட்டுமே கொண்டிருந்ததாக மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தகவல். 12 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டதில் 1 மட்டுமே முழுமையான விவாதங்களுடன் நிறைவேறியதாக விளக்கம். வருவாய்க்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் ராகுல் காந்தி மேல்முறையீடு. குற்றச்சாட்டுகள் குறித்து ஆராய அலகாபாத் உயர்நீதிமன்றம் ஆணையிட்ட நிலையில் நடவடிக்கை. குனிந்து வணங்கி சட்டமன்றத்திற்குள் முதல் முறையாக நுழைந்த டி.கே. சிவக்குமார். சட்டமன்றத்திற்குள் நுழையும் முன்பும் ஆசனத்தில் அமரும் முன்பும் வணங்கி நெகிழ்ச்சி. டெல்லி செங்கோட்டையில் உற்சாகமாக நடைபெற்ற சுதந்திர தின விழா ஒத்திகை. அணிவகுப்பு ஒத்திகையில் ஈடுபட்ட முப்படை வீரர்கள். சுதந்திர தின விழாவையொட்டி தலைநகர் டெல்லியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு. முன்னெச்சரிக்கையாக எல்லைகளில் சோதனைக்கு பிறகே வாகனங்களுக்கு அனுமதி. சுதந்திர தினத்தை ஒட்டி வீட்டில் தேசிய கொடியேற்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. வீட்டில் கொடியேற்றி செல்ஃபி எடுத்து படத்தை பகிர்ந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர். சென்னையில் சுதந்திர தின விழா இறுதிக்கட்ட ஒத்திகை. தலைமைச் செயலக சாலையில் போக்குவரத்து மாற்றம். சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தையொட்டி சென்னை மாநகரில் பலத்த பாதுகாப்பு. அனைத்து தங்கும் விடுதிகள், ஹோட்டல்களில் சோதனை, தீவிர கண்காணிப்பு. புதுச்சேரி கடற்கரை சாலையில் சுதந்திர தின விழா அணிவகுப்பு ஒத்திகை. காவலர்களின் ஒத்திகையை கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள். உதகை மற்றும் கோத்தகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் கேரட் அறுவடை தீவிரம். 1 கிலோ 90 முதல் 100 ரூபாய் வரை விற்பனையாவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. தென்காசி மாவட்டம் புளியங்குடி சந்தையில் எலுமிச்சை விலை உயர்வு. 1 கிலோ 150 ரூபாய் வரை விற்பனையாவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. மதுரை மாட்டுத்தாவணியில் ஒரே நாளில் 4 வயது சிறுவன் உட்பட 12 பேரை கடித்த தெருநாய்கள். தெருநாய்களை கட்டுப்படுத்த மக்கள் கோரிக்கை. பஞ்சாபில் வாடகை வீடு பார்க்க சென்ற தம்பதியை கொடூரமாக கடித்து குதறிய பிட்புல் நாய்.
மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் சாலை விபத்தில் இளைஞர்கள் 2 உயிரிழப்பு. நண்பரின் பிறந்தநாள் விழாவிற்கு சென்றபோது நேர்ந்த சோகம். இந்திய காடுகளில் 20,000 புலிகளை பராமரிப்பதற்கு இடம் இருப்பதாக வன உயிரியலாளர் உல்லாஸ் காரந்த் கருத்து. 4,000 புலிகளை பாதுகாப்பது குறித்து பெருமைப்பட்டுக் கொள்கிறோம் என விமர்சனம். மாவட்ட வன அலுவலர்கள் மாதத்தில் 7 நாட்கள் காடுகளில் தங்கி பணிகளை ஆய்வு செய்ய வனத்துறை உத்தரவு. காடுகளில் இருந்தபடியே உயர் அதிகாரிகளுடனான கூட்டங்களில் ஆன்லைனில் பங்கேற்கவும் அறிவுறுத்தல். தேசிய நெடுஞ்சாலைகளில் 10 கிலோமீட்டர் சுற்றளவில் எங்கு விபத்து நடந்தாலும் 10 நிமிடத்தில் ஆம்புலன்ஸ் அனுப்ப தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் இலக்கு நிர்ணயம். விபத்து தகவல் கிடைத்த 1 மணி நேரத்திற்குள் அடிபட்டவரை மருத்துவமனையில் சேர்க்கவும் ஏற்பாடு. ஓலா, ஊபர் போன்ற வாடகை வாகன செயலிகளில் டிப்ஸ் என்ற பகுதியை நீக்க மத்திய அரசு உத்தரவு. முன்கூட்டியே டிப்ஸ் தொகையை குறிப்பிட கோருவது விதிகளுக்கு முரணானது என்றும் திட்டவட்டம். ஏர் இந்தியா மற்றும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானிகளுக்கு போதைப்பொருள் குறித்த பரிசோதனை தொடக்கம். தாய்லாந்திலிருந்து டெல்லி வந்த விமானம் குலுங்கிய விவகாரத்தில் விமானி போதைப்பொருள் சோதனையில் சிக்கியதை தொடர்ந்து நடவடிக்கை. சிங்கப்பூரிலிருந்து கொல்கத்தா வந்த சரக்கு கப்பல் ஹூக்ளி ஆற்று பகுதியில் விபத்தில் சிக்கியது. விபத்துக்கான காரணம் குறித்து விசாரிக்கும் அதிகாரிகள். தெற்கு ஆப்பிரிக்க நாடான ஜாம்பியாவில் நாடாளுமன்ற தேர்தல். அதிபர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்வு செய்ய நீண்ட வரிசையில் நின்று வாக்களித்த மக்கள். சர்ச்சைக்குரிய குரில் தீவுக்கு சென்று ஆய்வு மேற்கொண்ட ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின். தங்களுடையது என உரிமை கோரும் தீவுக்கு புதின் வந்ததற்காக ஜப்பான் கடும் எதிர்ப்பு. காசாவில் புற்றுநோய் பாதித்த மக்கள் உரிய சிகிச்சையின்றி மரணமடையும் அவலம். இஸ்ரேலின் கடுமையான கட்டுப்பாடுகளால் உரிய சிகிச்சை தர முடியாத நிலை என மருத்துவர்கள் வேதனை. குழுகுழு பூமியான ஐரோப்பாவில் தாண்டவமாடும் வறட்சி. வரலாறு காணாத வெயிலால் வறண்ட விளை நிலங்கள். வளர்ப்பு பிராணிகள் விளையாடுவதற்காக சீனாவில் பிரத்யேக நீச்சல் குளம். தண்ணீரில் துள்ளி குதித்து ஓடி நாய்கள் உற்சாகம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் அதிகரிப்பு. 1 கிராம் 14,220 ரூபாய்க்கும், 1 சவரன் 1,13,760 ரூபாய்க்கும் விற்பனை. சென்னையில் வெள்ளி விலையில் மாற்றமில்லை. 1 கிராம் 260 ரூபாய்க்கும், 1 கிலோ 2,60,000 ரூபாய்க்கும் விற்பனை. சென்னையில் 3,50,000 கட்டடங்களுக்கு சொத்து வரி மறுமதிப்பீடு நோட்டீஸ். முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு சொத்து வரி அதிகரிப்பு என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் திருத்தப்பட்ட வரி மதிப்பீட்டில் ஆட்சேபனை இருந்தால் 15 நாட்களுக்குள் முறையீடு செய்யலாம். வட்டார துணை ஆணையர் அலுவலகங்களில் சிறப்பு முகாம்களுக்கு ஏற்பாடு. சென்னையில் திருத்தப்பட்ட வரி மறுமதிப்பீடு தொடர்பாக துணை மேயர் மகேஷ்குமார் விமர்சனம். மேயரிடமோ தன்னிடமோ ஆணையர் எவ்வித கருத்தையும் கேட்கவில்லை என குற்றச்சாட்டு. ஆணையர் சொல்லியிருக்காரு, 3,50,000 பேருக்கு மறு ஆய்வு செய்வதற்காக திட்டமிட்டுள்ளாரு. முக்கியமான நடவடிக்கைகளை தொடங்குகின்ற போது
எங்களுடைய மாமன்றத்தில் அதுக்கு ஒரு கருத்து கேட்பு நடத்தி எங்களுடைய மாமன்ற உறுப்பினர் ஒரு கருத்து கேட்பு நடத்தி இது போன்ற நிகழ்வுகளை தொடர்ந்து எங்களை ஆலோசித்து இது போன்ற நிகழ்வுகளை அவர் தொடங்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன். அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்த போராட்டங்களில் பங்கேற்க மாட்டோம். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் SP வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் அறிவிப்பு. அதிமுகவில் ஏற்கனவே வகித்து வந்த பதவிகளை மீண்டும் வழங்க வேண்டும். முன்னாள் அமைச்சர்கள் SP வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் வலியுறுத்தல். ஐந்தாயிரம் பணியிடங்கள் காலியாக இருக்கும்போது 821 இடங்களை மட்டும் நிரப்புவதா? TNPSC குரூப் 2 தேர்வு அறிவிப்பு குறித்து பாமக தலைவர் அன்புமணி கேள்வி. கிருஷ்ணகிரி அருகே பள்ளி மாணவியை கடத்தி பாலியல் வன்கொடுமை. 3 தனிப்படைகள் அமைத்து குற்றவாளியை தேடும் காவல்துறை. சிவகாசி அருகே நமஸ்கரித்தான்பட்டியில் பட்டாசு ஆலையில் வெடி விபத்து. தொழிலாளர்கள் 2 உயிரிழந்த சோகம். தூத்துக்குடி அருகே வெள்ளப்பட்டி கிராமத்தில் தேவாலய கட்டுமான பணியின் போது விபத்து. இடிபாடுகளில் சிக்கிய 10 பேரில் 7 பேர் மீட்பு. 3 மீட்கும் பணிகள் தீவிரம். தமிழகத்திற்கு நீர் திறக்க தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்கும் கன்னட அமைப்புகள். மைசூர், மாண்டியாவில் கன்னட அமைப்புகள் போராட்டம். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு கூடுதல் மனு தாக்கல். பற்றாக்குறை நீரை கணக்கில் கொண்டு காவிரியில் வினாடிக்கு 21,413 கன அடி நீர் திறக்க உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை. மேட்டூர் அணை 80 அடியை கடந்த நிலையில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பருவமழை குறைந்துள்ளதால் விவசாயிகள் கவலை. செப்டம்பரில் சம்பா சாகுபடிக்கு மேட்டூர் அணையில் 90 அடி வரை நிரம்புமா என விவசாயிகள் எதிர்பார்ப்பு. கர்நாடக மாநிலம் ஜோக் அருவியில் ஆர்ப்பரிக்கும் வெள்ளம். தொடர் கனமழை காரணமாக அருவிக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. கொள்ளிடம் ஆற்றுப்படுகையில் உள்ளூர் மக்களால் கண்டறியப்பட்ட செங்கல் கட்டுமானங்கள். தொல்லியல் துறை ஆய்வு செய்ததில் சங்ககால நீர்ப்பாசன கட்டுமானமாக இருக்கலாம் என தகவல். சென்னையில் பக்கிங்ஹாம் கால்வாயில் படகு போக்குவரத்துக்கான சாத்தியக்கூறு அறிக்கையை தயாரிக்க டெண்டர் வெளியீடு. 800 முதல் மாமல்லபுரம் வரை 53 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாட்டர் மெட்ரோ சேவை தொடங்க பரிசீலனை. சென்னையை தொடர்ந்து கடலூரிலும் ஆவின் பாலுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தகவல். 1/2 லிட்டர் பாலின் அளவு 450 மில்லி லிட்டராக குறைக்கப்பட்டதாகவும் காலாவதி தேதி குறிப்பிடப்படுவது இல்லை என்றும் மக்கள் புகார். பஞ்சாப் முன்னாள் துணை முதல்வர் சிரோன்மணி அகாலிதள தலைவருமான சுக்பீர் சிங் பாதல் மீது கத்தியால் தாக்குதல். கையில் காயமடைந்ததாகவும் தாக்கிய நபர் பிடிபட்டிருப்பதாகவும் காவல்துறை தகவல். நேதாஜி குறித்த சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசிய பாஜக MP நாகேந்திர ராய் மீது தாமாக முன்வந்து வழக்கு பதிய உச்சநீதிமன்றம் மறுப்பு. பாதிக்கப்பட்டவர்கள் நீதிமன்றத்தை அணுக முடியாத போதுதான் நீதிமன்றம் தானாகவே வழக்கு பதிவு செய்ய முடியும் என தலைமை நீதிபதி சூரியகாந்த் விளக்கம். உத்தராகண்ட் மாநிலத்தில் 4,80,00,000 பக்தர்கள் பங்கேற்ற காவடி யாத்திரை நிறைவு. 7,000 டன் கழிவுகள் குவிந்த நிலையில் கூடுதலாக 1000 பணியாளர்களை வரவழைத்து அகற்றும் பணிகள் தீவிரம். டாடா சன்ஸ் குழுமத்தின் அடுத்த தலைவரை தேர்ந்தெடுக்க சிறப்பு குழு அமைப்பு. மீண்டும் தலைவராக பதவி நீட்டிக்க வேண்டாம் என்ற என் சந்திரசேகரனின் கோரிக்கை ஏற்பு என்றும் அறிவிப்பு.
என் சந்திரசேகரனின் 9 ஆண்டுகால தலைமைத்துவத்தின் கீழ் டாடா குழும நிறுவனங்களின் சந்தை மதிப்பு 3 மடங்கு உயர்வு. 2017இல் 8.4 லட்சம் கோடி ரூபாயாக இருந்த டாடா குழும சந்தை மதிப்பு தற்போது 27 லட்சம் கோடியாக அதிகரிப்பு. முகேஷ் அம்பானி உள்ளிட்ட மிகப்பெரிய தொழில் குடும்பங்களின் ஒட்டுமொத்த சொத்து மதிப்பு $1.46 டிரில்லியன் என ஆய்வறிக்கை. சவுதி அரேபியா, சுவிட்சர்லாந்து, போலந்து, நெதர்லாந்து நாடுகளின் ஒட்டுமொத்த பொருளாதார மதிப்பை விட அதிகம். சீனாவில் ரோபோட்டுகளுக்கு பயிற்சி அளிப்பதற்கு என செயல்படும் பிரத்யேக பள்ளிகள். மனிதர்களின் அன்றாட வேலைகளை ரோபோட்டுகள் செய்ய நிபுணர்கள் மூலம் பயிற்சி. பூமியின் வடதுருவத்தில் சூரிய கிரகணம் நிகழும் அற்புத காட்சி. செயற்கைக்கோளிலிருந்து பிடிக்கப்பட்ட காட்சிகள் வெளியீடு. சூரியனுக்கும் பூமிக்கும் நேர்கோட்டில் நிலவு வரும் இயற்கை நிகழ்வு. சூரியனின் ஒளியை நிலவு மறைத்ததால் பூமியில் சூழ்ந்த இருளை கண்டுகளித்த ஐரோப்பிய மக்கள். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் கனமழை. இதமான காலநிலையால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற தமிழக வீரர் ராஜாவுக்கு சொந்த ஊரில் உற்சாக வரவேற்பு. மேளதாளங்கள் முழங்க பட்டாசு வெடித்து ராஜாவை கொண்டாடிய ஊர் மக்கள். திருவாரூர் ஆட்சியர் அலுவலகம் அருகே மது போதையில் காவலர் மீது தாக்குதல். தாவேக்க மாவட்ட வழக்கறிஞர் அணி இணை அமைப்பாளர் கைது. மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் முன்னாள் காவலர்கள் 6 பேர் காணொலி மூலம் மதுரை நீதிமன்றத்தில் ஆஜர். வழக்கின் அடுத்த கட்ட விசாரணையை வரும் 21ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவு. மதுரை ராமேஸ்வரம் சிறப்பு ரயில் கீழ்மதுரை ரயில் நிலையத்தில் நிற்காமல் சென்ற விவகாரம். விளக்கம் கேட்டு லோக்கோ பைலட் உட்பட 3 பேருக்கு மதுரை கோட்ட ரயில்வே நிர்வாகம் நோட்டீஸ்.